வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி, இல்லை நீங்கள் ஒரு டிஃபன் ரெசிபியாக கூட இதை வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பனியாரம் வெரைட்டி தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பனியாரம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு தேங்காய் சட்னியும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பனியாரம் செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு. இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு 2 தடவை நல்லா களைஞ்சி தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அரைக்கிறப்ப ஒரு 7லேருந்து 8 வரமிளகா, 2 பல் பூண்டு, அதே மாதிரி சோம்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு பிடிக்கலன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கிரைண்டரில் அப்படி இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதை அரைச்சிட்டு நான் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டேன். அரைச்ச மாவில் தேவையான அளவு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை சேர்த்துருக்குறேன். முருங்கை இலை கிடைக்கலன்னா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து இது எல்லாத்தையுமே கலந்து நீங்கள் உடனே ஊற்ற போகிறீங்கன்னா அடையாக ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நம்ம இன்றைக்கி பனியாரம் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால இந்த மாவு புளிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற்றணும். அதாவது காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை செய்கிறதுக்கு இது செஞ்சுருக்கிறேன். காலையில் அடை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற மாவை நீங்கள் வெளியிலேயே வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு புளிச்சிக்கும். ஸோ அந்த மாவை ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்குக்கு பனியாரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் புளிச்ச மாவு இவ்வளோ தான் இருக்குது. மிச்ச மாவெல்லாம் அடை ஊற்றிட்டேன். இப்போ இந்த மாவை வச்சு தான் நம்ம இப்போ பனியாரம் செய்ய போகிறோம். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி செய்ய 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன் மிக்சி ஜாரில். ஒரு 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது வறுகடலைன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் பச்சை ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன பீஸ் இஞ்சி கூட வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயம் கொஞ்சமாக, அப்புறம் கருவேப்பிலை இலைகள் போட்டு அதை புரிஞ்சு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. பனியாரம் செய்கிறதுக்கு பனியார சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சட்டியும் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம பனியார மாவு இதில் சேர்க்கணும். பனியார மாவு 3/4 குழி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு நமக்கு இடைவெளி கிடைக்கும். இந்த மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஒரு மிதமான தீயிலேயே தான் வேக வைக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்து கொஞ்சம் மாவு மேலே இருக்கிறப்பயே அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பந்தாக நமக்கு பனியாரம் கிடைக்கும். எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயிலெலாம் உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பனியாரத்தையும் அதே மாதிரி தேங்காய் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.